சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் குடிநீர் வாரியத்தின் கழிவுநீர் திட்டப் பணிகளால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் பள்ளத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரில் கழிவுநீரும் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கிளாசிக் என்க்ளேவ் அப்படின்ற ஸ்ட்ரீட் ரொம்ப மோசமான நிலைமையிலே பல வருஷமாக இருக்குது. அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகள்லேயும் ட்ரைனேஜ் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸு கிடையாது. எல்லாமே என்ன சொல்கிறதுனா அது எப்போவுமே லீக்கேஜாகவே இருக்கும். அந்த லீக்கேஜ் எல்லாமே ரோட்லேயே தான் இருக்கும். ரெண்டாவது ரெய்னி சீசன் வந்தால் எங்களுக்கு தண்ணி நிற்கும், அதோட இதுவும் கலந்துக்கும். இங்கே களிமண் இருக்கிறதுனால அந்த தண்ணியை உள்ளே அப்சர்வ் பண்ணவும் முடியல. ரெண்டாவது இது தண்ணி போகிறதுக்கு இங்கே இடமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது நான் இங்கே 2019 இங்கே தான் இருக்கேன் நான். ஸோ இது எவ்ரி மான்சூன் நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்டாம் வாட்டர் ப்ராப்பராக கிடையாது, இன்னும் சீவரேஜ் இன்னும் போடல. ஸ்டாம் வாட்டர் இப்போ போட்டிருக்காங்க, இப்போ தான் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாம் வாட்டர் பாதியிலே நிற்கிது. இந்த ரோடு ரொம்ப நாளாக பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏதோ சம் இஷ்யூன்னு சொல்லிடுறாங்க, பட் ஓகே அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த ஸ்டாம் வாட்டர் இன்னும் மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணலை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது. டெய்லி ஸ்கூல் பசங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கோம். இந்த மாதிரி எப்போ மழை வந்தப்போ கூட இவ்வளோ அவசரப்படலை. நாங்கள் நல்லா இருந்த ரோடை இப்படி தோண்டி போட்டு இங்கே இருக்க பிள்ளைங்களாம் எப்படி ஸ்கூல் போவாங்க? ரொம்ப மோசம். ஃபுல்லாக தோண்டி போட்டாங்க. இந்த லாரி ஒன்று இறங்கி இருந்துச்சு. ஏதோ ஒன்று உயிர் காப்பத்துனா என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ நாளாக மேடம் தோண்டி வச்சுட்டு? 1 மாதம் ஆகுது. 1 மாதத்துக்கு மேலே நாங்கள் வெளியே போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியல. வாசலுக்கு நேரம் தோண்டி போட்டாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.